மனைவிக்கு அளவுக்கு அதிகமான மயக்க மருந்து செலுத்தி கொலை செய்த மருத்துவ கணவர், நல்லவன் என்று நடித்த கணவன் சிக்கியது எப்படி? பெங்களூரை சேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர் 31 வயதான டாக்டர் மகேந்திர ரெட்டி என்பவர் 28 வயதான மனைவி கிருத்திகா எம் ரெட்டிய மயக்க மருந்து அதிகமாக கொடுத்து அவங்களை கொலை செஞ்சதா கூறி கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காரு. இருவருக்குமே கடந்த ஆண்டு மார்ச் மாதம் திருமணம் நடந்திருக்கு. இந்த நிலையில தான் கிருத்திகா இந்த ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி ஒயிட்ஃபீல்ட்ல இருக்கிற வீட்டுல மயக்கம் அடைந்ததா சொல்லி மராத்தா ஹள்ளில இருக்கிற காவேரி மருத்துவமனைக்கு மகேந்திர ரெட்டி மாற்றியதா தெரிய வந்திருக்கு. இருந்த போதிலும் மருத்துவர்கள் அவள் இறந்து விட்டதா தெரிவிச்சிருக்காங்க. மருத்துவர்கள் மரண செய்தி குறிப்பு வெளியிட்டதால பிரேத பரிசோதனை செய்வது அவசியமாகிடுச்சு. அப்பொழுதுதான் மகேந்திர ரெட்டி காவேரி மருத்துவமனை மருத்துவர்கள் கிட்ட மற்றும் போலீசார் கிட்ட பிரேத பரிசோதனை செய்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கிட்டு விரிவாக வாக்குவாதம் செஞ்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவருடைய மாமனாரான கே முனி ரெட்டிய அதை செய்ய வேண்டான்னு காவல்துறை கிட்ட நீங்க சொல்லுங்கன்னு வற்புறுத்தி இருக்காரு. இதை தொடர்ந்து என்னுடைய மகளோட உடல மருத்துவர்கள் துண்டு துண்டா வெட்டி பரிசோதிப்பத நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. தயவு செஞ்சு அதை செய்யாதீங்கன்னு முனி ரெட்டி அதிகாரிகள் கிட்ட பலமுறை சொல்லியிருக்காரு. ஆனாலும் இவங்களுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து உடல் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதா அதிகாரி ஒருவர் தெரிவிச்சாரு. இதற்கிடையில தான் குற்றப்பிரிவு அதிகாரியோட குழு ஒன்று மகேந்திரா வீட்டிற்கு நேர்ல சென்று கிருத்திகாவிற்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் மற்றும் திரவங்கள் இது போன்ற மருத்துவ பொருட்கள் உள்பட அனைத்து ஆதாரங்களையும் சேகரிச்சிருக்காங்க. இந்த ஆதாரங்களுக்கு மகேந்திராவோட கூற்றுப்படி தன்னுடைய மனைவிக்கு நீண்ட கால இரைப்பை குடல் பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதற்கு நான் தான் சிகிச்சை அளித்துட்டு வந்ததா தெரிவிச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு கிருத்திகாவோட உடல் அவருடைய குடும்பத்தினர் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனை அறிக்கையில மரணத்திற்கான காரணம் என்ற இடம் காலியா விடப்பட்டு FSL அறிக்கை நிலையிலேயே இருந்திருக்கு. இந்த நிலையில தான் கடந்த செவ்வாய் அன்று போலீசாருக்கு கிடைத்த FSL அறிக்கை வழக்கோட போக்கையே இயற்கைக்கு மாறான மரணத்திலிருந்து கொடூரமான கொலையா மாறி இருக்கு. உடுப்பி மாவட்டத்துல இருக்கிற மணிப்பால்ல மகேந்திர ரெட்டி இருக்கிறதா காவல்துறையினர் கண்டுபிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட மகேந்திர ரெட்டி முதல்ல தான் தன்னுடைய மனைவிக்கு இரைப்பை குடல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளித்ததாகவும் மயக்க மருந்து கொடுப்பது அதன் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்த போதிலும் அதிகப்படியான மருந்து கொடுத்ததற்கு எந்த ஒரு விளக்கமும் அவர்கிட்ட இல்ல. அதை தொடர்ந்து அவர்கிட்ட காரணம் கேட்டபோதான் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. திருமணத்திற்கு அப்புறம் மகேந்திர ரெட்டிக்கு கிருத்திகாவுக்கு குறைந்த ரத்த அழுத்தம் மற்றும் இரைப்பை குடல் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காரு. திருமணத்திற்கு முன்னாடி இந்த தகவலை பெண் வீட்டார் மறைச்சதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கிருத்திகாவோட பெற்றோர் மீது அவர் ரொம்பவே கோபமா இருந்துட்டு வந்திருக்காரு. இது கூட கொலை செய்வதற்கான ஒரு காரணமா இருக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது தொடர்பா கிருத்திகாவோட தந்தை முனி ரெட்டி கூறுகையில், கிருத்திகாவுக்காக ஒரு தனியார் மருத்துவமனை கட்டணும்னு மகேந்திர ரெட்டி விரும்பினாரு. இதற்காக என்கிட்ட பணம் கேட்கும் போது நான் அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லன்னு கூறி மறுத்துட்டேன். அதன் பிறகுதான் மகேந்திரா என்னுடைய மகளை புறக்கணிச்சு வேறொரு பெண்ணோட நெருங்கி பழகிட்டு வந்தாரு. இது மட்டும் இல்லாம அவர் தான் எப்பொழுதும் என் மகளுக்கு நரம்பு வழியா திரவங்களை செலுத்துவதன் மூலமா அவளுடைய இரைப்பை குடல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளித்துட்டு வந்தாருன்னு தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம என்னுடைய மகள் மரணத்திற்கு பிறகு மகேந்திராவும் அவருடைய குடும்பத்தினரும் பிரேத பரிசோதனைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இருந்த போதிலும் மருத்துவரான என்னுடைய மூத்த மகள் அதை வலியுறுத்தினாங்க. அவங்களுடைய வற்புறுத்தலின் பேர்ல தான் இயற்கைக்கு மாறான மரண அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. இப்போ FSL அறிக்கை அவளுடைய உடல் உறுப்பு மாதிரிகள்ல மயக்க மருந்து இருக்கிறத உறுதிப்படுத்திருக்கு. என்னுடைய மகளை கொலை செய்ததற்காக மகேந்திரா மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு தந்தையான முனி ரெட்டி வற்புறுத்திட்டு வராரு.